ஹை கைஸ் வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக் மீட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ட்டு போட போகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹெட்டிங்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். நேத்து வந்து வீடியோ அதே ஃபார்மேட் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக போகுது. இது வந்து பிசி வித் மொபைல் யூசர்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரீம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் மெத்தட் தான். செட்டப் ஸ்ட்ரீமையை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வருது பாருங்க, இந்த இடத்துல ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஸோ கரீனா ஃப்ரீ ஃபயரை செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எதை பத்தி, எந்த கேமை பத்தியோ இல்லாட்டி எதை பத்தியாச்சும் லைவ் போடணும்னு நினைச்சீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க குட், ஹாப்பி, எக்ஸைட்டட் இதுல எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா டைட்டில் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் சோலோனா சோலோ, ஸ்குவாட்னா ஸ்குவாடா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் இன்ஃபோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க தமிழ்ல இருந்துச்சுனாக்கா தமிழ்ல அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க ஸ்ட்ரீம் போட்டுக்கிட்டே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஈஸி தான். ஸோ அது வந்து பிசியை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனையும் டைட்டிலையும் ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் செட்டிங் அப்படின்றத போயிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் குவாலிட்டி 480 பிக்சலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு நெட் எவ்வளவு அப்லோட் ஸ்பீடு எடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 1080 பிக்சல்னா நல்லா ஹெவியா அப்லோட் ஆகும். 720 பிக்சல் நார்மல், 480 பிக்சல் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கலாம். எனக்கு வந்து 480 பிக்சல் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் மோட்ல வந்து லேண்ட்ஸ்கேப்பும் போட்டுக்கலாம், இல்லாட்டி வெட்டிகளும் போட்டுக்கலாம். வெட்டிகளும் வந்து நம்ம மொபைல் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து நல்ல வியூஸ் நிறைய போகும். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. வெர்டிகல்ல லேண்ட்ஸ்கேப்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேர் ஆகாது. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் லேண்ட்ஸ்கேப். பட் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றோம் இல்லாட்டி கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா இந்த வெர்டிகல்ல போறது பெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் பத்தி நேத்து பார்த்தோம். நம்ம என்னைக்கு பார்க்க போகுது எதுனா கஸ்டம் ஆர்டிஎம்பி. இந்த கஸ்டம் ஆர்டிஎம்பி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே எடிட் இருக்கு பாருங்க, அந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஆர்டிஎம்பி யூஆர்எல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் கீ அப்படின்றதும் இருக்குது பாருங்க. நார்மலா அதை ஆன் பண்ணாவே உங்களுக்கு காமிக்கும். சப்போஸ் காமிக்கலன்னா கீழே எடிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிஎம்பி யூஆர்லையும் இந்த ஸ்ட்ரீம் கீயையும் எதுல இருந்து எடுக்கணும்னா நீங்க குரோம்ல போயிட்டு தான் அதுல உங்களோட நீங்க எதுல லைவ் போடுறீங்களோ அந்த லைவோட ஆர்டிஎம்பி யூஆர்எல்லையும் ஸ்ட்ரீம் கீயையும் எடுக்கணும். அதையும் காட்டுறேன் நான், பட் நான் வந்து டெஸ்க்டாப்ல காட்டுறேன் பிசில. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் ப்ரிவியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். அந்த யூடியூப் டைரக்டா கனெக்ட் பண்றப்போ எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இதுலயும் வரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து சிங்கிள் ஆப் இருக்கும், இன்னொன்னு என்டையர் ஸ்கிரீன் இருக்கும். இதுல சிங்கிள் ஆப்ல வந்து லைவ் ரன் ஆக மாட்டேங்குது. ஸோ என்டையர் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டையர் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கட் ஆனாலும் கட் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் லைவ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. லைவும் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க. லெஃப்ட் சைடில் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானம் வந்து ஓகே நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆயிடுச்சு. ரைட், இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். அதில் எப்படி போன வீடியோவில் என்னெல்லாம் சொன்னோமோ அதே தான், சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைக், செகண்ட் ஒன் வந்து ஃபேஸ் கேம் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ தேர்ட் ஒன் வந்து ஷீல்டு. இந்த ஷீல்டு வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னா லைவ் வந்து தெரியாது, ஒன்றுமே காட்டாது. ஷீல்டு ஆன் பண்ணி வச்சிங்கன்னா லைவ் எதுவுமே காட்டாது. ஓகே, அதுக்கப்புறம் ஷீல்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கடுத்தது இண்டிகேட்டர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஒய்ஃபை இது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ எம்பிபிஎஸ்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே காட்டும். ஸோ நான் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன், ஏன்னா மழை வரதுனால அப்லோடிங் ஸ்பீடு கம்மியாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏற்கனவே ஸ்லோவாக தான் இருக்கும், ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டாப் பட்டனு, ஸ்டாப் ஆகிடுச்சுனா மொத்தமாகவே லைவே கட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ லைவ், ஜீரோ டோட்டல் வியூஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ டோட்டல் வியூஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்க்க வராங்களோ அவ்வளோ வியூஸ் இங்கே காட்டும். அதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் மேலே இருக்கு பாருங்க சேட் ஆப்ஷனு, அது இங்கே சேட் பண்ணிக்கலாம். நீங்கள் சேட் பண்ண டைரெக்டாக உங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம்லேயே வந்துடும். ஸோ நான் சாம்பிளுக்கு தான் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கேம் எடுத்தாலும் அதில் வரும். ஸோ அதே மாதிரி தான் ஹாய் என்ட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஹாய் என்ட்டு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் டொனேஷன் வந்து
யாராச்சும் டொனேட் பண்ணாங்கன்னா காட்டும். அதுக்கு அடுத்தது ரூம்ல யாராச்சும் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா, இதுல டைரக்ட்டா நீங்களே பேசிக்கலாம். இது எல்லாமே போன வீடியோல காமிச்சிருச்சேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது YouTubeல டைரக்ட்டா கனெக்ட் பண்ணி அப்லோட் பண்றது பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல் மூலமா மட்டும் தான் பண்ண முடியும். இந்த RTMP வந்து பிசில கமெண்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற கமெண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த கமெண்ட் வருது பார்த்தீங்களா? இந்த அலர்ட் பாக்ஸ வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வராது. இங்க வரதுக்கு பதிலா நீங்க வந்து டைரக்ட்டா பிசில பார்த்துக்கலாம். ஸோ பிசில நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேற என்னது? ரூம் ரூம் வழியா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கலாம். இப்போ லைவ் பார்த்தீங்கன்னா ரன் ஆயின்னு இருக்கு. இப்போ டெஸ்க்டாப்லயும் நீங்க பார்க்கலாம். இப்போ டெஸ்க்டாப்லயும் ரன் ஆயின்னு இருக்கு. டெஸ்க்டாப்ல சேட் பண்ணிடுறது தான். ஸோ இதுல சேட்டிங் காமிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? ஹாய் ப்ரோ மை நேம் இஸ் ஆல்சோ கார்த்திக். மேல இருக்கிறவரு அவரும் கார்த்திக் தான். அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன்.